பெற்றவர் என்று எலிசபெத்து வழியாக தூய ஆவியாரால் புகழப் பெற்ற மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவை தம் வயிற்றில் சுமந்த பொழுது எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் என்று இறைவாக்காகச் சொன்ன மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். உமது புகழ்ச்சியில் பங்கு பெறும் பேறு பெற்ற மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். மாசற்ற வழியில் நடக்கும் பேறு பெற்றவரான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். உமது திருச்சட்டப்படி நடக்கும் பேறு பெற்றவரான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். உமது ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்கும் பேறு பெற்றவரான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். முழுமனதோடு உம்மை தேடுவதில் பேறு பெற்றவரான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறும் பேறு பெற்றவரான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். உமது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திக்கும் பேறு பெற்றவரான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். கனிவும் இரக்கமும் நிறைந்து பேறு பெற்றவரான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். அமைதி ஏற்படுத்தும் பேறு பெற்றவரான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். பலர் உம்மால் வாழ்த்தப் பெற்றாலும் வாழ்க என உம்மால் வாழ்த்தப் பெற்றவரான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம்.
நேர்மையாளர் என்று உம்மால் புகழப் பெற்ற ஆபேலை விட மேன்மையான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். உமக்கு ஏற்புடையவர் என்று உமது அருள் பார்வை பெற்ற நோவாவை விட மேன்மையான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். உம்முடைய நண்பர் என்று புகழப் பெற்ற ஆபிரகாமை விட மேன்மையான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். உமது நம்பிக்கைக்குரியவர் நட்பண்பாளர் என்று போற்றப் பெற்ற மோசேயை விட மேன்மையான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். உமது மனத்துக்கு உகந்தவர் என்று போற்றப் பெற்ற தாவீதை விட மேன்மையான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். மனிதராய் பிறப்பவர் ஒவ்வொருவராலுமே புகழப்பட வேண்டும் என்றவும் திருவுளத்திற்குரிய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். எங்களது புகழ்மொழியால் உமக்கும் உம் திருமகனுக்கும் மகிழ்ச்சி தர காரணமாக இருக்கும். மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தன்னை புகழ்வதால் உம்மாட்சி ஏற்றம் பெறுகிறது, இறையரசு வளர்கிறது என்ற பொருளில் இறைவாக்கு உரைத்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். என் புகழ்ச்சியையும் ஆட்சியையும் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று உரைத்து அனைவரின் புகழ்ச்சிக்கும் போற்றுதலுக்கு உரியவராக இருக்கும் அன்பு தந்தையே, உம்மை நெஞ்சார வாழ்த்துகிறோம். உமக்கு விருப்பமான வழிகளில் நடந்த நல்ல மனிதர்களை நல்ல வார்த்தைகளால் மனம் குளிரச் செய்திருக்கிறீர். ஆனால் அன்னை மரியாவை மட்டுமே வாழ்க என வாழ்த்தியிருக்கிறீர். எளிய ஏழை பெண்ணாகிய மரியாவுக்கு சிறப்பு செய்திருக்கிறீர். உம் திருமகனை பெற்றெடுக்கும் பேறு பெற்றவராக விளங்க அவரை புனித பிள்ளையாக உருவாக்கினீர். பாவ மாசு ஏதுமின்றி உருவாக்கினீர். புதிய புனித ஏவாளாகவும் உமது திருச்சட்டத்தில் இரவும் பகலும் மகிழ்பவராகவும் தியானித்து வாழ்வில் செயல்படுத்துபவராகவும் உம் உடனிருப்பை வெளிப்படுத்துபவராகவும் உம் அன்பை எதிரொலிப்பவராகவும் உமது அமைதியை காண்பிப்பவராகவும் விளங்க செய்தீர். பேறு பெற்றவர் என்ற போற்றுதலுக்கு உரியவரான அன்னை மரியா உம் திருமகன் மலைப்பொழிவில் சொன்ன அத்தனை பேர்களுக்கும் தகுதியானவர். உம் பிள்ளையைப் போலவே தாய் மரியாவும் விண்ணகத்தை பூமியில் காணச் செய்தார். இத்துணை மகத்துவமான தாய் மரியாவின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட, பேறு பெற்றவராக விளங்கிட உமது இரக்கத்தையும் புண்ணியங்களையும் பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.